வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்று பார்க்க போகிறோம். கடவுள் சிலைகளை கருங்கலில் வடிப்பது ஏன்? நாம் கோவிலில் பார்க்கும் கடவுள் விக்கிரகங்கள் பெரும்பாலும் கருங்கலால் செய்யப்பட்டிருப்பதை பார்க்கலாம். ஏன் எல்லா கடவுள் சிலைகளையும் கருங்கலால் செய்கிறார்கள் என நீங்கள் யோசித்ததுண்டா? வாருங்கள், ஏன் கடவுள் சிலைகளை கருங்கலால் செய்கிறார்கள் என பார்க்கலாம். கருங்கலால் சிலை செய்வதற்கு பல காரணங்கள் உண்டு. அவை பின்வருமாறு. உலோகத்தால் செய்யப்படும் விக்கிரகங்களின் ஆற்றலை விட கருங்கலால் செய்யப்படும் விக்கிரகங்களின் ஆற்றல் பல மடங்கு அதிகமானது. கருங்கல் எந்த சக்தியையும் தன் வசம் இழுத்துக்கொள்ளும் தன்மையுடையது. கருங்கலில் நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் எனும் பஞ்சபூத தன்மைகள் அடங்கியுள்ளது. இது வேறு எந்த உலோகத்திலும் வெளிப்படுவதில்லை. நிலம் பஞ்சபூதங்களின் தத்துவங்களில் ஒன்றான நிலம் கல்லில் உள்ளது. எனவே தான் கல்லில் கூட செடி கொடிகள் வளர்கின்றன. நீர் கல்லில் நீர் உள்ளது. எனவே தான் கல் தனது இயல்பான குளிர்ந்த நிலையிலிருந்து மாறாமல் இருக்கிறது. கல்லில் நீரூற்றி இருப்பதை காணலாம். எவ்வளவு வெயில் அடித்தாலும் கருங்கலால் கட்டப்பட்ட கோவில் மண்டபங்களில் குளிர்ச்சியே நிலவும். இதை நீங்கள் கோவில்களில் கண்கூடாக காணலாம். காற்று கல்லில் கூட உண்டு. எனவே தான் கல்லில் தேரை போன்ற உயிரினங்கள் கூட உயிர் வாழ்கிறது. நெருப்பு கல்லில் நெருப்பின் அம்சமும் உண்டு. கற்களை உரசினால் தீப்பொறி பறக்கிறது. அதுவே சான்று. ஆதி மனிதன் கற்களை உரசியே நெருப்பை உருவாக்கினான். ஆகாயம் ஆகாயத்தைப் போலவே வெளியிலிருந்து சத்தத்தை தனக்குள் ஒடுக்கி பின் வெளியிடும் சக்தி கல்லுக்கு உண்டு. எனவே தான் கருங்கலில் கட்டப்பட்ட கோவில்களில் நாம் கூறுவதை எதிரொலியாக எதிரொலிக்கும் அதிசயம் நடக்கிறது. இக்காரணங்களில் தான் இறை வடிவங்கள் பஞ்சபூதங்களின் வடிவில் இருக்கும் கருங்கலில் வடிவமைத்து வழிபாடு செய்கிறோம். ஆகம விதிகளின்படி கருங்கலால் கட்டப்பட்ட பழங்கற்கால கோயில்களிலும் வேத, ஆகம, சிற்ப சாஸ்திர முறைப்படி எந்திர ஸ்தாபனம் செய்து தெய்வ உருவங்களை கருங்கலில் சிறையாக வடித்து தினமும் முறையாக பூஜை செய்து வரும் கோவில்களுக்கும் நாம் சென்று தரிசனம் செய்யும் வேளையில் நம் உடலில் ஒரு சக்தி ஊடுருவி செல்வதை அனுபவபூர்வமாக உணரலாம். அபிஷேகம், அர்ச்சனை, ஆராதனைகள் முறைப்படி செய்யும்போது ஒரு கோவிலின் பஞ்சபூதங்களின் நல்ல அதிர்வு தன்மை அதிகரிக்கின்றது. நாமும் அக்கோவிலை வணங்கும் போது நம் உடலில் நல்ல அதிர்வுகள் உண்டாகி அதன் மூலம் நம் வாழ்வில் நல்ல பலன்கள் உண்டாகின்றன. இதனால் தான் நம் முன்னோர்கள் தெய்வ உருவங்களை கருங்கல் சிலைகள் கொண்டு உருவாக்கினார்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.